வணக்கம் குழந்தைகளா. நம்ம எல்லாரும் இப்போ எங்கே இருக்கோம்? உணவகத்தில் இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்களா? நல்லா டேஸ்டாக இருந்துச்சா? சரி, இப்போ சாப்பிட்டதுக்கு பில்லு பே பண்ணணும்ல. உங்களை உங்கள் லீடர்ஸ்லாம் கைட் பண்ணி கூப்பிட்டு வந்து உங்களுக்கு பார்ட்டி இன்றைக்கி அவங்க தான் பே பண்ண போகிறாங்க, அப்படி தானே? சரி, இப்போ இந்த குழுவில் நீங்கள் என்னப்பா சாப்பிட்டீங்க? சரி, நாங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டீங்க? சார் எல்லா ஐட்டமும் சாப்பிட்டோம். எந்த ஐட்டத்தையும் வேஸ்ட் பண்ணலை, எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணியாச்சு. சரி, எவ்வளோ பில்லு மொத்தம் எவ்வளோ வந்துச்சு? சார் 1420 ரூபா. 1420 ரூபா. எவ்வளோ காசு என்கிட்ட வாங்கியிருந்தீங்க? சார் இது 1500 ரூபா. 1500 ரூபா வாங்கியிருந்தீங்களா? சரி, பில்லை செட்டில் பண்ணிடலாமா? 1500 ரூபாயில் இப்போ மீதி எவ்வளோ வரும் உங்களுக்கு? 80 ரூபா. 80 ரூபா எடுத்துக்கிறியாம்மா? எடுத்து. அப்போ சிறப்பாக கொண்டாடி இருக்கீங்க. எல்லா உணவு வகையும் ருசி பார்த்துட்டு கரெக்டாக கால்குலேட் பண்ணி ரேட் சரியாக போட்டிங்களா எல்லாத்துக்கும்? எந்த பட்டியலை வச்சு போட்டிங்க? நம்ம பயிற்சி புக்கில் இருந்த பட்டியலை வச்சு போட்டிங்களா? ஸோ சிறப்பு. அழகாக கால்குலேட் பண்ணி மீதியும் கரெக்டாக எனக்கு வர வேண்டிய காசையும் எனக்கு கொடுத்துட்டீங்க. வெரி குட், சூப்பர், வாழ்த்துக்கள். இந்த குழு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் தானே சாப்பிட்டீங்க? எவ்வளோ காசு கொண்டு போனீங்க? 1000 ரூபாய் கொண்டு வந்தீங்க ஹோட்டலுக்குள்ளே வரையில். எவ்வளோக்கு சாப்பிட்ருக்கீங்க? 521 ரூபாய்க்கு. சரி, அந்த விலைப்பட்டியெல்லாம் எப்படி பார்த்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்க? எதை பார்த்தீங்க? நாம் விலைப்பட்டியலை வச்சு போட்டிங்களா? சரி, இப்போ 1000 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் மீதம் உங்களுக்கு எவ்வளோ தரணும்? 479 ரூபா தரணுமா? எடுத்துக்கோ. எடுத்தாச்சா? எவ்வளோ ரூபாய் எடுத்துருக்கீங்க? 79 ரூபாய் எடுத்தாச்சா? சிறப்பு. இப்போ இதே மாதிரி இப்போ நீங்கள் 4 குழுவுமே இங்கே எப்படி நம்ம மாதிரி உணவகத்தில் சாப்பிட்டு பில்லு பே பண்ணி பழகணுமோ அதே மாதிரி எங்கே வெளியில் போனாலும் இல்லை ஏதாவது ஒரு கடையில் போய் நீ ஒரு பற்றுச்சீட்டுன்னு சொல்லுவாங்க, பில்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வாங்கி சரியாக நம்ம வாங்கின பொருளுக்கு தான் விலை போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம கையில் கொடுத்த காசு எவ்வளவு, அவர் கடைக்காரர் நமக்கு கொடுத்த மீத காசு எவ்வளவுங்கிறத சரி பார்த்து என்ன பண்ணிக்கணும், வாங்க பழைய